எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தாங்க போயிருக்கோம். அமெரிக்கா வந்த புதுசில் எனக்கு வந்து கிடைச்ச ஒரு சூப்பரான ஃப்ரெண்டுனே சொல்லணும். 6-7 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. நிறைய பேர் நிறைய லொக்கேஷன் மூவ் ஆகி போயிட்டோம். பார்க்குறதுக்கு சான்சஸ் கிடைக்கல. ஸோ இதுதான் ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து நான் அவங்கள மீட் பண்ண போகிறேன். அவங்களோட வீட்டில் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு ஃபன்னு தாங்க இருக்க போகுது. லொக்கேஷன் மிஷிகன்லேருந்து அவங்க லொக்கேஷன் இந்தியனாபாலிஸுங்க. அங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணணும்னா 5 ஹவர்ஸ் ஆகும். நாங்கள் ஃப்ரைடே அரௌண்ட் ஒரு 3 o'clock போல் கிளம்பினோங்க. 5 ஹவர்ஸ் காரில் ட்ரைவ் பண்ணி தான் போனோம். ஸோ அதனால் நாங்கள் ரீச் ஆகுறதுக்கே அரௌண்ட் ஒரு 9:20 ஆகிடுச்சு. Can you get electric sheep? Daddy, do we have a grill? நைட்டு போன உடனே சூப்பராக சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ அவங்களையும் டயர்டாக்க வேணாம், மார்னிங் அவங்களும் சீக்கிரமாக எந்திக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு நாங்கள் சீக்கிரமாக படுத்து தூங்கிட்டோம். எங்கள் அம்மா பார்த்து இதுக்கப்புறம் வீட்டில் கிரில் தான். என்னோட டியர் ஃப்ரெண்டு பேர் உமாங்க. அவங்களுக்கும் என்ன மாதிரி 2 க்யூட்டான பசங்க. சாட்டர்டே மார்னிங் அரௌண்ட் ஒரு 7 o'clock எல்லாருமே கிரில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. சொல்லணும்னு நினச்சேங்க, உமா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு சூப்பராக சிக்கன் கிரில் பண்ணுவாங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அவங்க தாங்க எனக்கு சமைச்சு கொடுத்தாங்க. எப்படி சொல்கிறது, சமையல்லேருந்து அந்த 3 நாளும் நான் டோட்டலாக மறந்துட்டேங்கிற மாதிரி நல்லா சாப்பிட்டேங்க. வந்து குக் பண்ண விடவே இல்லை, நானே உங்களுக்கு குக் பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஆசையாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஃபுட்டுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மார்னிங் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, வெஜ் குருமா தாங்க. இதையும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பாட்லாக் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு உமா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லாருமே வந்திருந்தாங்க ஃபேமிலியாக. அவங்க கூட போய் நாங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்காக தாங்க வீட்டில் இருந்து லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. லஞ்சுக்கு வந்துட்டு எங்கே போயிருந்தோம், எப்படி இருந்தது ஃபன்னு, யாரெல்லாம் என்னென்ன சாப்பாடு கொண்டு வந்துருந்தாங்க எல்லாமே அப்படியே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்து வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அந்த டைமில் வந்துட்டு உமா வந்து கிளம்ப போயிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து அரௌண்ட் ஒரு வீட்டிலேருந்து 12 o'clock கிளம்பணும். இங்கேருந்து பார்க்குக்கு போகிறதுக்கு 1 hour ஆகும். அங்கே தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லியிருக்காங்க உமா. இப்போ நான் இவ்வளோ தூரம் எடுக்கிறேன், கிளிக்கே பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தான் நான் அம்மாட்ட சொல்லியிருக்கேன், நான் என்ன போட்ட கிரில் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவேன். இங்கே வந்த புதுசில் நான் ஃபர்ஸ்ட் டைம் கிரில் சிக்கன் போட்டு பார்த்தது உமாவோட ஹஸ்பண்ட் போடும்போது தாங்க. அந்த அண்ணா சூப்பராக போடுவாங்க. அந்த அண்ணா கிரில் வந்துட்டு வேறு லெவல் டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னோட ஹஸ்பண்டும் நட்ராஜ் அண்ணாவும் தாங்க சேர்ந்து சிக்கன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து சைடில் கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் வீடு செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த அழகான அட்ராக்ஷன் வியூ தான். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு லேக் மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம சுற்றி வாக்கிங்கும் போகலாங்க. நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே மார்னிங் வந்து இருந்தது. அது பக்கத்துலேயே குட்டி அழகான ஒரு தோட்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த வியூவே மார்னிங் எந்திரிச்சு வரும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இக்கால இந்த 5 hour டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்னோ இருக்காதுங்க. நாங்கள் இருந்தது மிஷிகனில் பயங்கரமாக ஸ்னோ இருக்கும். ஆனால் இந்த இந்தியானாபாலிஸில் வந்து அவ்வளோ ஸ்னோ இருக்காது. பட் வின்டரும் சம்மரும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வீட்டிலேருந்து என்ன எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை உமா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சிக்கன் வந்துட்டு நட்ராஜ் அண்ணாவும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. சிக்கன் கிரில்லோட சேர்ந்து சைடில் வந்து
கேப்சிகம் குடமிளகாவும் சேர்ந்து கிரில் பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் வெஜ்ஜீஸ் கிரில்டு மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே சாப்பிட்றதுக்கு. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 1 o'clock ஆயிடுச்சுங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு நியர்பை இருக்கிற நான் சொல்லியிருந்தேன்ல 1 hour டிஸ்டன்ஸில் இருக்க பார்க்குக்கு தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வச்சு மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ உமா சைடு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃப்ரெண்டு வராங்க. எனக்கு வந்து அவங்க நியூ. ஆனால் நான் நியூவை எப்படி பேச போகிறோங்கிற ஒரு ஹெசிடேஷனில் தாங்க போனேன். ஆனால் அங்கே நடந்தது, அங்கே இருந்த ஃபன்னெல்லாம் வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தாங்க. அப்படியே பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. என்னோட பசங்க 2 பேரும், உமா பசங்க 2 பேருமே காரில் ஏறி உட்காந்துட்டாங்கங்க. பசங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன், நான் உன் பக்கத்தில் தான் உட்காருவேன், நீ உன் பக்கத்தில் தான் உட்காருவேங்கிற 4 பேருமே ரெடி ஆகிட்டாங்கங்க. அமெரிக்காலலாம் இந்த மாதிரி சம்மரில் தாங்க ஃப்ரெண்டெல்லாம் போயே பார்க்க முடியும். ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இது எல்லாமே எப்படி சொல்கிறது, எங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் மாதிரி தான். திரும்ப அகெயின் பேக் போய் நாங்கள் திரும்ப எங்களோட லைஃப் ரொட்டீன் பண்ணுறதுக்கு இது ஒரு எனர்ஜெட்டிக். ஊர்லலாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் இருப்பாங்க, நீங்கள் அடிக்கடி கெட் டுகெதர்லாம் பார்ப்போம். பட் அந்த மாதிரி சான்சஸ்லாம் இங்கே ரொம்ப கம்மிங்க. மோஸ்ட் ரெடி அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டோங்க. கிளம்பும் போது ஒரு குட்டி கேப்சர் தான் பண்ணிட்டு இருந்தோம். க்யூட்டாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஃப்ரெண்டை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும், அந்த மாதிரி இருந்தது அந்த 2 நாளும் எனக்கு. இப்போ வந்து நாங்கள் பார்க்குக்கு ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்படியே போக சொல்லுவோமாங்க, பார்க்க சொல்லுவோமா? இல்லை, அவன் மணி அங்கே போய் சொல்லலாம், எப்படி பார்க்க சொல்லலாம். கொத்து பரோட்டா போட ரெடி பண்ணிருக்கீங்க. 2 வாரம் அவங்க அம்மா வாங்கிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. டென்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பசங்களுக்கு ஸ்விம் ட்ரெஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தோம். ஏன்னா பக்கத்தில் ஒரு லேக் மாதிரி இருக்குது. பசங்களை அங்கே குளிக்க விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் டென்ட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கலாங்கிற மாதிரி. ஆனால் அன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ரெயினும் சேர்ந்து வந்துடுச்சு. அதுலேயும் விடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக ஃபன்னு தாங்க அன்றைக்கி போயிட்டு இருந்தது. எடு 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 எல்லாத்தையும் கீழே வைக்க. கண்டிப்பா வருவீங்க சொல்லி நான் மேக்கப்லாம் போட்டு பக்கா வந்துருக்கேன். Guys, it smells like chocolate. I don't have enough space for myself. அதுதான் 2. இல்ல நோ சமி மேல அடிக்குதோ. ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டு வெறும் பிளேட் ரணதிரா எல்லாருமே கேஷுவலாக பேசினாங்க. சூப்பராக இருந்தது. ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு டைம் இத்தனை பேரை மீட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் போயிருந்தேன். ஆனால் அங்கே எல்லாருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுனாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீல் ஃப்ரீ டாக்கிங்கிற மாதிரி சூப்பராக ஒரு நல்ல குட் மைண்ட் செட்டோடு இருந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து ஒரு சூப்பராக இருந்தது. எனக்கு உங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால பக்கத்தில் ஒரு டேபிள் இருந்தது. அதில் எல்லோரும் கொண்டு வந்திருந்த ஃபுட்டையுமே வச்சு ஓப்பன் பண்ணி பசங்களுக்கு சர்வ் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஒருத்தங்க மட்டும் ப்ரெக்னென்ட்டுங்க. ஸோ அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டயர்ட்னஸ்லலாம் உட்காரவே இல்லை. எங்கள் கூட அவ்வளோ ஃபன் பண்ணாங்க ஈக்குவல் கொடுத்து. பசங்களுக்கு கொடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பிளேட் நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுட்டு அவங்கள ஃபஸ்ட்டு உட்கார வச்சாச்சுங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாருமே ஒரு டிஷ் கொண்டு வந்துருந்தாங்க. ரைஸ், புளியோதரை, வெஜிடபிள் பிரியாணி, பீட்டா, சிக்கன், நூடுல்ஸ், பாஸ்தா எல்லாமே சாப்பிட்றதுக்கு ஆளுக்கு ஒன்று ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே பக்கத்தில் ஒரு லேக் மாதிரி இருந்தது குட்டியாக. அதில் நாங்கள் விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா பசங்களுமே ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க.
கூலிங் பாட்டிலுக்கு கொஞ்சம் போட்டுருங்க தண்ணி. கூலிங் வேணும் எடுத்துக்கோங்க. அப்படிதான் சாப்பிடணும். சாப்பிடுங்க. சட்னி அது ஓபன் பண்ணலையா? பிங்க் சட்னியா? அது சிப்ஸ் டோனட்ஸா நீ சாப்பிட்ட முடி தரேன். அது சாப்பிட்டீங்கன்னா தருவேன். அதுக்கு பிளேட் ஃபினிஷ் பண்ணிடுவா தரேன். சரி சிப்ஸ் ஸ்பகெட்டி சூப்பரா இருக்கு. சிப்ஸ் வேணானே சாப்பிடுறோம். நீங்க உட்கார்ந்து அவங்க அசிஸ்ட் பண்ணாங்க. நான் அவங்க அசிஸ்ட் பண்ணாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க கிளைமேட்டை. திடீர்னு ரெயின் வந்துருச்சு. சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சிடலாம். அப்போ தான் பிளேட்டில் வச்சுருப்போங்க. வச்சு ஒரு 2-3 வாய் தான் வச்சுருப்போம். சரசரன்னு ரெயின் வந்துருச்சு. டென்ட்டை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. பட் அங்கேருந்து தூக்கிட்டு வர முடியல. பயங்கரமாக ரெயினும் அப்புறம் இடியும் சேர்ந்து விழுந்தது. சரி சாப்பாடு எல்லாமே ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கவர் பண்ணிவிட்டு அப்படின்ட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்லங்க ஒரு ஃப்ரெண்டு. அவங்களோட ஃபஸ்ட்டு பொண்ணு தாங்க அந்த பொண்ணு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால அவங்க அம்மாவை அவங்க வந்து அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஸ்வீட் அண்ட் க்யூட்டாக இருந்தது. அவங்க வந்து அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மாவை டேக் கேர் பண்ணிக்கிட்டது. சொல்லியிருந்தேன் இல்லைங்க அந்த நியர்பை லேக் குட்டியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த லேக்கு தான். இதில் தான் பசங்க எல்லாருமே இறங்கி விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இதில் நிறைய ஃபன்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த லேக்கில் வந்து இந்த லொக்கேஷனில் நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. அதனால தண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே. இல்லைனா தண்ணி வந்து ரொம்ப பேக்கில் இருக்குமாங்க. இது வந்து ரொம்ப ரோட்டுக்கு மேலே வந்துருச்சு தண்ணி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்த ஃப்ரெண்டோட அம்மா அப்பாவும் வந்திருந்தாங்க. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பசங்க வந்து தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்கல்லங்க. அப்படியே நாங்கள் ஒரு குட்டி குட்டி ரீல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. நான் அப்படியே அடுத்தடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த டேயில் இன்னொரு சர்ப்ரைஸ் இருந்ததுங்க. இங்கே வந்திருக்க 2 ஃப்ரெண்டுக்கு ஒரே நல்ல பர்த்டே. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கேக் கட்டிங் மாதிரியும் பண்ணியிருந்தோங்க. அதுக்கப்புறமா அந்த டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்திருந்த ஃப்ரெண்டோட ஒருத்தங்க வீட்டுக்கும் போயிருந்தோம். ஸோ அவங்க வீட்லேயும் நிறைய ஃபன் இருந்தது. அவங்க வீட்டில் தாங்க டின்னரும் சாப்பிட்டா. அங்கே தான் கேக்கும் கட் பண்ணோம். அது எல்லாமே அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேங்க. இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க ரீல் ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணலாங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணா தாங்க பண்ணியிருக்கோங்க. இல்லை ஏதாவது தப்பு இருந்ததுன்னா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. இந்த லேக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கிளம்பிட்டோம். ஏன்னா மேகம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நைட் ஆகுதுங்கிறனால இல்லைங்க, ரெயின் மறுபடியும் வருதுங்கிற மாதிரி அந்த க்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே பிளாக்காக வந்துட்டு இருந்தது. சரி கிளம்பிடலாம், மறுபடியும் ரெயின் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு என்ன சேனல் சொன்னீங்க?
ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. 2 ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. 1 ஏங்க ஐயே பைத்தியம். 3 2 1 சொல்லுங்க. எங்க அப்படியே எங்க பாருங்க. 2 1 கோ. ஏங்க கூமாப்பட்டி ஐலண்டுக்கு மாட்றோம். 2 1 கோ. ஏங்க மாட்றோம் வாங்க. காதல் தோல்வியா கணவனோட பிரச்சனையா மாட்றோம் வாங்க. கணவனோட கண்ணாடி தொலைஞ்சு போச்சா மாட்றோம். ரொம்ப நாளா வேலை கிடைக்கல அங்கே போடும். 2 1 கோ. ஏங்க மாட்றோம் வாங்க. வாங்க நம்ம மாண்ட்ரோ லேக்குக்கு. தண்ணி சர்பத்து மாதிரி இருக்கும். காத்து இந்த பக்கம் போனா இண்டி, அந்த பக்கம் போனா ப்ளூமிங்டன். வாங்க உள்ள பாருங்க. அப்படிங்க நீங்க இங்கே வந்து கடைசியாக கொஞ்சம் மூண்டி மிச்சம் இருந்ததுங்க லெமனேட். அதை தான் யார் குடிக்கிறதுங்கிற மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் எல்லார் வாயிலையும் ஊற்றி ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். கிடைக்கிற எல்லாரையும் பிடிச்சி ஊற்றிட்டு தாங்க இருந்தோம். இன்னெல்லாம் மிச்சம் மீதி இருந்த லெமனேட் எல்லாத்தையும் எல்லார் வாயிலையும் பிடிச்சி கம்பல் பண்ணி எல்லாருக்கும் ஊற்றி விட்டு அப்புறம் எங்கே கிளப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் அரௌண்ட் ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. பசங்களுக்கும் பசிக்குது. ஸோ டீ குடிக்கிற மாதிரி நியர்பை ஸ்டார்பக்ஸ் போயிருந்தோம். என்னண்டா இருந்த ஃப்ரெண்டு மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லா திங்ஸையும் எடுத்து அவங்க வச்சு கிளம்பி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸ்டார்பக்குக்கு எல்லாருமே அவங்கவுங்க டிரைவிங் ஓன் காரில் தாங்க ஸ்டார்பக் வந்தோம். வந்திருந்த பேரண்ட்ஸுமே எங்கள் கூட வெயிட் பண்ணி அவங்களும் எங்கள் கூட ஃபன் பண்ண மாதிரி தான் அந்த டே ஃபுல்லாகவே போனது எங்களுக்கு. டேயில் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போயிருந்தோங்க. அங்கே தான் டின்னருமே சாப்பிட்டோம். அதுதான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்லங்க, அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். வீடியோல இந்த போட்டோ தான் வரணும். டிபியா. ஏங்க தொப்பியை எடுங்க. இது கோகோ கோலா கம்பெனில வேலை செய்யற மாதிரி இருக்கீங்க. முன்னாடி போட்ட வேலை செய்யலடா, பாட்டில் தூக்குற மாதிரி இருக்காரு. முன்னாடி போட்ட மாதிரியே போடுங்க. சந்தானம் தலைவா படத்துல சந்தானம். சரி டிஷ்யூ போடுங்க. ஏங்க பாரு. ஹாய். ஏங்க பாரு. ஏங்க பாரு. ஐயோ. நீ தொடங்கலையே. சூடா இருக்கு. என்னம்மா? டிஷ்யூ போடுங்க. பார்க்குக்கே போயிட்டானுங்களா? இந்த பால் எடுத்து அந்த டீல ஊத்திடுறியா? ஐயோ நீங்க டீ போடுறீங்களா? என்ன பால் தரவில தரியா? அட பாருங்கடே. டீலே போடுறோம். பால்ல இருந்து கொஞ்சம் நல்லா. என்னடா? கராஜியும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பாப்பாடா. அப்பா நீங்க டீ கூட இருக்கு. இல்ல வெச்சியே நோட் பண்ணுவீங்க. Yes, I will show you. வீட்டுல 4 பூ வச்சு டெக்கரேட் பண்ணுவோம். கௌஷிக்
ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா எல்லாமே மறந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி ஒரு ஃபன்னு நடந்ததுங்க. இது சர்ப்ரைஸ் கிடையாது. கேக் கட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அந்த 2 பேருக்கு தெரியும். சர்ப்ரைஸ் மாதிரியே ரியாக்ஷன் கிடைக்கும். எல்லாமே முன்னாடியே ஆக்டிங் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. வந்துட்டு இருந்தோம். என்னது சொல்லணுமா? என்ன சொல்லணும்? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மதியம் கொண்டு வந்திருந்த லஞ்சு கொஞ்சம் மீதம் இருந்ததுங்க. லெஃப்ட் ஓவர் இருந்ததை அங்கே அவனில் சூடு பண்ணி அப்புறம் டீ எல்லாம் போட்டு குடிச்சாச்சு. பசங்களுக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. சாப்பிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அகெயின் பேக் வீட்டுக்கு வந்துட்டோங்க. அரௌண்டு நாங்கள் வீட்டுக்கு பேக் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு 11:45 ஆகிடுச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே ஹேப்பனிங், அதாவது சண்டே வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேக் அகெயின் மிஷிகன் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி மார்னிங் வந்து உமா வீட்டில் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த டே ஃபுல்லாக லஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பும் போது அரௌண்ட் ஒரு 3 o'clock இருக்கும். இது வந்து மார்னிங் அரௌண்ட் ஒரு 8 o'clock எடுத்ததுங்க. மார்னிங் லஞ்ச் வந்துட்டு நான்வெஜ் தான் பண்ணியிருந்தாங்கங்க உமா. இட்லி அப்புறம் வந்துட்டு மட்டன் குழம்பு மாதிரி. அப்புறம் லஞ்சு பார்த்து பரோட்டா பண்ணியிருந்தாங்க. நடராஜன் தான் கிரில் எக்ஸ்போர்ட் சொல்லியிருக்கேன்லங்க, அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. கொத்து பரோட்டா அவங்களே ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு லஞ்சுக்கு வந்து ரைஸ், ரசம், அப்புறம் வந்துட்டு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு டெசர்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்கங்க. இதுக்கு வந்து முந்தின நாள் நைட்டே ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. பட் அந்தளவுக்கு நாங்கள் நோட் பண்ணல. ஏன்னா 11:45 அரௌண்டு இருக்குங்க. நாங்கள் பேக் அகெயின் சாட்டர்டே ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்லாம் போயிட்டு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வரும்போது, உமா வீட்டுக்கு வரும்போது, அதனால் நாங்கள் வந்த உடனே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க போயிட்டோம். ஆனால் அவங்க வந்துட்டு அன்றைக்கி நைட்டே டெசர்ட்க்கு ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு 12:30 வரைக்கும் அந்த செட்டிங்ஸ்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போய் தூங்க போயிருக்காங்க. இது வந்து அந்த டெசர்ட் சாப்பிடும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. கிச்சனுக்குள்ளே என்னை வரவிடவே இல்லைங்க. ஃபுல்லாக நான் தான் பண்ணுவேன். எங்கள் வீட்டு கெஸ்ட்டு, என்னோடய டியர் ஃப்ரெண்டு, நான் தான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஒர்க்கையும் அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொத்து பரோட்டா பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க கொத்து பரோட்டாக்கு சைடில் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஹஸ்பண்டும் நட்ராஜ் அண்ணாவும் சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்ரில்லே பண்ணிடலாம், சிக்கன் க்ரில். ஆக்சுவலி சாட்டர்டே ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ்ஜு. எவ்ரி சாட்டர்டே ஹஸ்பண்ட் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்காக இன்றைக்கி தனியாக மறுபடியும் க்ரில் போட்டுடலாம், சிக்கன் க்ரில்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நட்ராஜ் அண்ணா போட்டு கொடுத்துட்டாங்கங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி க்ரில் தான் பார்க்குறேங்க. எங்கள் வீட்டில் க்ரில் எல்லாம் வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை. அதனால நான் பார்த்ததும் கிடையாது, அதில் ஒர்க் பண்ணதும் கிடையாது. ஹஸ்பண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் கொத்து பரோட்டா ஃபைனலாக கொத்தி எடுக்கும்போது தான் எனக்கும் ஆசை வந்துருச்சு, நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பரோட்டாக்கு வந்து மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணலங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆனியனை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் தக்காளி ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா மட்டன் குழம்புல இருந்து பவுல் நிறையா எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பரோட்டாவை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சான்ஸில் தான் யம்மி டேஸ்ட்டுங்கிற மாதிரி இருந்தது. வெங்காயம் வதங்கணும்.
வதங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளி போடணும். நீ எல்லாத்தையும் மொத்தமாக போட்டக்கூடாது. அவுட்டோர் குக்கிங். அப்படின்னா நான் வந்து ட்ரிப்பே போக மாட்டேன், இதே சமைக்கலாம் சாப்பிடுவேன். வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளோ அழகா இருக்கு பேக் யார்ட் பார்க்குறதுக்கு. அந்த பேக் யார்டில் நின்று நம்ம குக் பண்ணி சாப்பிடும்போது செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கு. இல்லை அது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தனால அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டாப் நடி ஒன்று வணக்கம். காசு முட்டையாக்கு நான் பார்த்துக்கிறேன். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் காஸ்கோ முட்டை இல்லைப்பா, அது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம்ல, அதனால தான் அந்த கட்டியாக இருக்கும். அது உடஞ்சி உள்ள வச்சுட்டீங்க. ஹோல் ஃபுட்ஸில் எடுப்பதுன்னா பேஷ் வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா கோழியும் எப்படி சொல்கிறது, எல்லாமே நாட்டுக்கோழியா? அப்படிலாம் கிடையாது, நாட்டுக்குள்ளே கிடையாது. அப்புறம் எப்படி அப்படி மஞ்சளாக இருக்குது? அப்புறம் எப்படி அது மஞ்சளாக இருக்குது? தள்ளிவிடு உள்ள. இதுதான் சொன்னாங்க. எங்கேயும் வழி இல்லைன்னு சொன்னேன். ஊருக்கு போகிறேன்னா புரட்டப்பட்டு போச்சுக்கலாம். ஆனால் பிச்சு வச்சுருக்காங்க. நான் தான் பிச்சு வச்சுருக்கேன். இந்த இரு அப்படி போட போடும். இப்போ போட்டால் கரெக்டாக இருக்கும். ஆனால் கரம் மசாலாலாம் போடுவீங்களா? அண்ணா கரம் மசாலாலாம் போடுவீங்களா? போடல, அப்படியே போட்டு. இங்கோடா இந்த பக்கம் அந்த பக்கம் சுட்டுக்காதீங்க பார்த்து. அதுக்கூட Over here is it hot? Ranukutti, can you show me that one what you're having? Marshmallow. Can you show me one more time? காட்டு ராணுக்குட்டி. மேஷ்மேலோ பண்ணுறேன். அதில் வைக்காத, இதில் வைடா வரணும் உனக்கு ஹீட்டு. அதில் வச்சிங்கன்னா வராது. அதில் இதை வச்சு வந்துடும். நல்லா கொஞ்சம் ஊற்றுங்க. கொஞ்சம் ஊற்றுங்க. இல்லை ஊற்றுங்க. உள்ளே ஊற்றிடுவா. அப்பா அப்படியே பரோட்டா கடை மாதிரி பரோட்டா போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்சல் போட்டு பரோட்டா வைக்க போகிறோம். நான் சொல்லி இங்கே வைக்கிறாங்க. அப்பா ப்ளீஸ் படா வருகிறப்பா, ப்ளீஸ் மட்டும் தான் நீ போடுவீங்க. ப்ளீஸ் ஒரு தடவைப்பா. ஒன்லி ஒன் டைம் கிவ் மீ தட். டீ வரும் சவுண்டு கேட்கல. கொத்து பரோட்டாக்கு அதுக்கு போடுங்க. ஆ ரணதிரன் நீ அந்த பக்கம் காட்டுற ரணதிரன். நீங்கள் டீ வராங்க. இதில் பண்ணிக்கொடி ஓரமாக பண்ணிக்கொடி. ஓகேவா? Appa, you destroyed it. என்னம்மா பண்ணணும் உனக்கு? என்னம்மா? I need fire. ஓ ஃபயர் வேணுமாப்பா உனக்கு? சரி இரு, பரோட்டா அள்ளிடுவாங்க. அள்ளின உடனே போடுறியா? உனக்கு கரெக்டாக இருக்கும்.
ஒரு 1:00 இருக்குங்க. லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மெயினாக கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்துட்டு மட்டன் குழம்பும் அதுக்கப்புறம் ரைஸு சொல்லியிருந்தேன் இல்லைங்க டெசர்ட்டு உமா பண்ணி கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அப்படியே அது தாங்க வரப்போகுது. எல்லாமே ரெடி ஆகிட்டோம் சாப்பிட்றதுக்கு. அந்த ரெசிபி அப்படியே சொல்லுங்களேன் எப்படி பண்ணுறீங்கன்னு. இது மார்ஷ்மெலோ ஜஸ்ட் ஒரு ஹீட் பண்ணி பார்க்குறேன். கூட வயது கூட கூட நான் பண்ணுறேன். அவனுக்கு கையில் சுட்டுருவோம். இல்லை அந்த ரெசிபியை மட்டும் சொல்லுங்களேன். அண்ணன் கையில் பாரு சுட்டுருச்சு. அப்புறம் இந்த மாதிரி சாக்லேட் குக்கீஸ் எடுத்துக்கிறீங்களா? சாக்லேட் குக்கீஸ் பிளெயின் இல்லை நார்மல் குக்கீஸ் கூட ஓகே ரைட். ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி வந்து சென்டரில் வச்சு ஃபோல்ட் பண்ணி இப்போ சாப்பிட போகிறோன்னு காட்ட போகிறோம். இது ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்றாங்க. அது ஒரு டேஸ்ட்டுக்கு அவ்வளோதான். பட் இது குட்டா பேடான்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பச்சை மிட்டாய் இப்படி சாப்பிட போறீங்களா இல்லை இந்த மாதிரி சாப்பிட போறீங்களா? அப்படியே சாப்பிட்டோம். சும்மா ஹீட் பண்ணி சாப்பிட்டோம். ஒரு அனதிர குட்டி சென்டரில் வச்சு ஃபோல்ட் பண்ணி சாப்பிட்றான். இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸாக ஃபுல்லாக அவங்க கூட இருந்த மாதிரி தாங்க இருந்தோம். ஸோ பசங்களுமே நல்லா மிங்கிள் ஆகிட்டாங்க. 4 பேரும் பசங்க அப்படிங்கிறனால ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. குக்கீஸ் கூட அவங்களோட ஓன் க்ரியேஷன் தாங்க. மார்ஷ்மெலோவை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா குக்கீஸ்க்கு நடுவில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி லஞ்ச் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் ஹாலில் உட்காந்து தாங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தாங்க சாப்பிட்டோம். இல்லை ஃபேன் ஆஃப் பண்ணுறா. ஃபேன் வேணும் வேணும். ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்குங்க. சாப்பிடும்போது சூடாக சாப்பிட்டணும். அந்த மாதிரி டைமில் ஃபேனோ ஏசியோ நான் போட மாட்டேன். ஏன்னா சாப்பாடு சூடாடிடும்ல. நான் மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என் ஃப்ரெண்டும் அப்படி தானா. நான் எங்கே போனாலுமே ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். எல்லாரும் ரவுண்டாக உட்காந்தாச்சு. சாப்பாடை பரிமாறிட்டு அப்படியே பசங்களுக்கு ஊட்டிட்டு அப்படியே நாங்களும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாப்பிட்டுட்டு அரௌண்ட் ஒரு 3:30 போல் நாங்கள் இங்கேருந்து கிளம்புனோங்க. ட்ரைவ் பண்ணி போனோம். அரௌண்ட் ஒரு 5 hours ஆகும். 5 hours அப்படின்னா எங்கேயாவது ரெஸ்ட் ரூம்லாம் பசங்க கேட்டாங்கன்னா 6 hours கூட ஆயிரும் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகுறதுக்கு. நேரங்களில் சொல்லுவலங்க நல்ல உள்ளங்கள் நமக்கு கிடைக்கும் போது அவங்கள மிஸ் பண்ணவே கூடாது. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க உங்களுக்கு டியர் ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு அட்டாச் ஆகும்போதே அவங்கள நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகே போகும் கொஞ்சமாக வச்சுருங்க. என் பசங்களாம் மிஸ் பண்ணுவானுங்க ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி. இந்தாப்பா தம்பி நல்லா இருக்குல்ல? சாப்பிட்டு தங்கோ. தம்பி அப்படியே எடுத்து டிப் பண்ணி சாப்பிட்டாங்க. சிக்கிதான் இதுக்குள்ள இருக்கு. இந்த வாரமா என்னம்மா ஜெல்லி எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் மொதல் அவங்க கேட்குறது என்ன டசன் இருக்கு மெனு அதுக்கு தனியாக இருக்கா. அம்மா கலக்குறாங்க. ஐயோ குடிச்சு போனதுக்கப்புறம் வயிறு கலக்குதான்னு ரெஸ்ட் ரூம் எதுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோ.
சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமில் மாடியில் நாங்கள் திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தோங்க. எங்களுக்குன்னு ரூம் வந்து மாடியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரூமில் திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தோம். அதெல்லாம் போட்டு எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருந்தோங்க. அந்த டைமில் சூப்பராக பண்ணி வச்சிட்டாங்கங்க டெசர்ட்டை. அப்படியே நாங்கள் ஃபர்ஸ்ட்டு உள்ளே வந்த உடனே கிச்சனுக்குள்ளே ஷாக் ஆகிட்டோம். ஏன்னா வயிறு நிறையா சாப்பிட்டுட்டோமா, மறுபடியும் ஒன்றா ஓ கிரேட் அப்படிங்கிற மாதிரி. நம்ம தான் சாப்பாடை பார்த்து அப்படியே விழுந்துருவோமேங்கிற அது மாதிரி. வந்து நம்ம இங்கே இப்போ கொடுமா விண்டர் ஸ்ப்ரிங் சீசன் அப்போ தான் நல்லா இருக்கும். விண்டரில் ரொம்ப பயங்கரமாக கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்கீயிங்லாம் சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மோக்கு அதுக்கு இது வந்து மலைச்சாரல் ஏய் சமமா இங்க பாரு மித்துல ஐஸ்கிரீம் அவங்க கொஞ்சமா போட்டுடலாம். அவன் பாரு ரியாக்ஷனை பாருங்க. ஜெல்லி சாப்பிடுங்க போங்க நீங்களா. ஒரு நாள் போனோம். வேகாச்சு ஒரு 2 நாள். அப்புறம் அங்கிருந்து கிராண்ட் கேனியன் ஒரு நாள் போயிட்டு நைட் ரிட்டர்ன் வந்தோம். கிராண்ட் கேனியன் 4 ஃபேமிலி வந்தோம். ஐயோ மாஸ்டா கலக்கிட்டீங்கம்மா. டெசர்ட் செய்யறது ரொம்ப பிடிக்கும். ஆனா செம்மையா சாப்பிட வச்சிட்டீங்க. இன்னைக்கு வயிறார சாப்பிட்டுருக்கோம். ஒரு நாள் சாப்பிட்டு ஐயோ ஒரு ஃபேமிலி 4 ஃபேமிலிக்கு வந்தோம். ஓகே 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 ஆரம்பிச்சது. ஒரு 15 சீட் இருக்கான்னு எடுத்துட்டு அங்கிருந்து கிராண்ட் கேனியன் போயிட்டு வரும்போது இவங்க அப்பா இப்ப கார் எடுக்கும்போது சொல்ல போறாங்க, நீ எப்ப பார்த்தாலும் சாம்பார் சாம்பார் குழம்பு குழம்புனே வைக்கிற, உமா கிட்ட கத்துக்கோ. அந்த அளவுக்கு எனக்கு சீனே இல்ல. நானே ஒரே கண்டிப்பா சொல்லுவாங்க. இப்போ திரும்பி வரும்போது எந்த பொழுது வரும்போது லாஸ்ட் கேஸ் ஒரு ஸ்டாப் நான் டெசர்ட் நிறைய செய்வேன். சாப்பாடோட எனக்கு டெசர்ட் செய்யறது பிடிக்கும். ஓகே ஆனால் ஏர்போர்ட்டுக்குள்ளே எல்லாரும் மூவி வச்சுட்டான். கேக் நல்லா பேக் பண்ணுவேன். ஏன் brother? நான் இப்பதான் கத்துட்டு இருக்கேன் கேக்கு. இவங்க பர்த்டேக்கு பண்ணேன், அப்புறம் கப் கேக்ஸ்லாம் பண்ணேன். Thank you so much. மோஸ்ட் வெல்கம். இது டெசர்ட் கொடுத்ததுக்காக இல்லனாலும் நாங்க வந்தோடனே பண்ணணும். தேங்க்யூ தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். ஏங்க நான் வாய வச்சு போயிருக்கேன். பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சூப்பராக இருக்கு. குட். ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டோங்க. ஏன்னா இப்போ கிளம்புனாதான் நைட்டு போய் ரீச் ஆக முடியும் வீட்டுக்கு சொல்லிட்டு. அவங்க கிளம்பும் போது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. கருவேப்பிலை செடியும் ஆலமரமும் கொடுத்தாங்க. அவங்க வீட்டை சுற்றி நிறையா வச்சுருக்காங்கங்க பிளான்டிங். ஞாபகார்த்தமாக கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கிளம்பும்போது என்னமோ தெரியலங்க, அந்த ஒரு அட்டாச்சாக அந்த ஒரு லைட்டாக கண்ணு லைட்டாக வேத்துருச்சுங்கிற மாதிரி அதை நான் வெளியே காட்டிக்கல. ஏன்னா பசங்களுமே கொஞ்சம் மிங்கிள் ஆகிட்டாங்க. ஒருத்தங்க மிஸ் பண்ணுற மாதிரி நான் அவங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறிட்டாங்க. அது கிளம்பும்போது ஒரு சம்திங் ஒரு மைல்டு கண்ணு வேத்த ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சமாக இருந்தது. ஐயோ நீங்கள் வேற நான் சொல்லி வச்சுருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாதுங்க, ரொம்ப பிக்கபிள் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த மாதிரி ஃப்ரெண்டை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு நான் கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேங்க. எவ்ரி வீக் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் ஜேர்னி அந்த மாதிரி இருந்தது. அந்த இடத்துல நான் எப்படி ஃபீல் பண்ணேங்கிறத மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோடய மஹிஜானி சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீக் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுங்க. தேங்க்யூங்க.